ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் மதிப்பெண்கள் மேம்படவில்லை என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள், தோல்வி அடைந்தீர்கள், எதுவும் வேலை செய்யவில்லை என்பது போல. இது உங்களை போன்ற ஒரு மாணவரான ரோஹனின் கதை. அவர் போராடி தோல்வி அடைந்து கிட்டத்தட்ட விட்டு விட்டார். ஆனால் பின்னர் ஏதோ மாறியது. அடுத்து என்ன நடந்தது? யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. கடைசி வரை என்னுடன் இருங்கள், ஏனென்றால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ரோஹனை சந்தியுங்கள். 16 வயது மாணவன். தான் போதுமான அளவு புத்திசாலி இல்லை என்று எப்போதும் நினைப்பான். எவ்வளவு படித்தாலும் அவனுடைய மதிப்பெண்கள் எப்போதும் குறைவாகவே இருந்தன. கணிதமா ஒரு பேரழிவு, அறிவியலா இன்னும் மோசம். ஒவ்வொரு முறை முடிவுகள் வரும்போதும் அவனுடைய இதயம் துடித்தது. ஒவ்வொரு முறையும் அவன் அதையே பார்த்தான், தோல்வி. ஒரு நாள் ரோஹன் 2 வகுப்பு தோழர்கள் ரோஹனை பற்றி பேசி சிரிப்பதை கேட்டார். அவன் ஒருபோதும் தேர்ச்சி பெற மாட்டான். சிலர் அறிவுத்திறன் இல்லாமலே பிறக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் ரோஹனை மிகவும் பாதித்தது. அன்றிரவு அவன் படுக்கையில் இருந்து, ஒருவேளை அவர்கள் சொல்வது சரியோ, ஒருவேளை நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறேனோ என்று நினைத்தான். ஆனால் பின்னர் ஏதோ நடந்தது. மறுநாள் அவரது ஆசிரியர் அவரது போராட்டங்களை கண்டு சக்தி வாய்ந்த ஒன்றே கூறினார். ரோஹன், புத்திசாலித்தனம் நிலையானது அல்ல. உங்கள் மூளை ஒரு தசை போன்றது. நீங்கள் அதை எவ்வளவோ அதிகமாக பயிற்றுவிக்கிறீர்களோ அவ்வளவு வலுவடைகிறது. கடின உழைப்பால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். முதல் முறையாக ரோஹன் நம்பிக்கையை பார்த்தான். ஒருவேளை அவன் விஷயங்களை தலைகீழாக மாற்றக்கூடும். ரோஹன் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். இனி சாக்கு போக்குகள் இல்லை. அவர் கடினமாக படிக்கவில்லை, அவர் புத்திசாலித்தனமாக படித்தார். முதலாவதாக ரோஹன் ஒரு படிப்பு அட்டவணையை உருவாக்கினார். கவனச்சிதறல்கள் இல்லை, கவனம் செலுத்திய அமர்வுகள் மட்டுமே. இரண்டாவது, அவர் செயலில் நினைவு கூறலை பயன்படுத்தினார். வாசிப்பதற்கு பதிலாக அவர் தன்னை எழுதி சோதித்து பார்ப்பதன் மூலம் பயிற்சி செய்தார். மூணாவது, அவர் கடந்த கால வினாத்தாள்களை தீர்த்தார். தேர்வு முறைகளை புரிந்து கொள்வது மற்றும் நேரத்தை நிர்வகிப்பது. நாலாவது, அவர் ஆன்லைன் பயிற்சிகளை பார்த்தார். கருத்துக்களை ஒரு வேடிக்கையான வழியில் கற்றல். மெதுவாக ஏதோ மாயாஜாலம் நடந்தது. கருத்துக்கள் தெளிவாகின. கண்ணு பிரச்சனைகளா வேகமாக தீர்க்கப்பட்டது. அறிவியல அர்த்தமுள்ளதாக மாறத் தொடங்கியது. அது எளிதாக இருக்கவில்லை. சில இரவுகளில் அவர் வெளியேற விரும்பினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்று தோன்றும் போது அவர் ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தார். வெற்றிக்கு முயற்சி தேவை. பிறகு பெரிய நாள் வந்தது. முடிவுகள். ரோஹன் தனது ரிப்போர்ட் கார்டை பிடித்த போது அவரது கைகள் நடுங்கின. அவர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்தார். அதை திறந்தார். பின்னர் அவரது கண்கள் விரிந்தன. அவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஏனென்றால் முதல் முறையாக அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். இல்ல, தேர்ச்சி பெறவில்லை. அவர் தனது வகுப்பில் முதலிடத்தில் மதிப்பெண் பெற்றிருந்தார். அவருடைய வகுப்பு தோழர்கள் அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய பெற்றோர் பெருமை அடைந்தார். ரோஹன் அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். திறமை கடினமாக உழைக்காத போது கடின உழைப்பு திறமையை வெல்லும். சரி, இதில் என்ன பாடம் இருக்கிறது? நீங்கள் எப்போதாவது போதுமான அளவு புத்திசாலி இல்லை என்று உணர்ந்திருந்தால், உங்கள் கனவுகள் வெகு தொலைவில் இருப்பது போல் உணர்ந்திருந்தால், ரோஹனின் கதையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் புத்திசாலித்தனம் நிலையானது அல்ல. உங்கள் ஆற்றல் வரம் பெற்றது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய முடிவு செய்தால் மட்டுமே. சரி, உங்கள் வெற்றி கதையை உருவாக்க நீங்கள் தயாரா? தேர்வு உங்களோடது. இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் அதை நீங்களே வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் தேவைப்படும் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த நீங்கள் தயாராக இருந்தால் அந்த லைக் பட்டனை அமுத்தி மேலும் வெற்றி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே தீக்ஷா லேர்னிங் ஆப்பின் லிங்கை இணைத்துள்ளேன். தீக்ஷா ஆப் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இது அவர்களின் பள்ளி பாடத்திட்டத்துடன் இணைக்கப்பட்ட ஊடாடும் கற்றல் பொருட்களின் விரிவான களஞ்சியத்தை வழங்குகிறது. கூடுதல் பயிற்சிகளை அணுகவும் பாடங்களை
திருத்தவும் கடினமான கருத்துக்களுக்கான விளக்கங்களை கண்டறியவும் தொடர்புடைய உள்ளடக்கத்தை அணுக பாடப்புத்தகங்களிலிருந்து QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யவும் அனுமதிக்கிறது. இவை அனைத்தும் பல மொழிகளில் அணுகக்கூடிய ஒரே தளத்தில் அடிப்படையில் வகுப்பறைக்கு அப்பால் உள்ள பாடத்தில் அவர்களின் புரிதலையும் ஈடுபாட்டையும் மேம்படுத்துகிறது. கண்டிப்பா இது உங்களுக்கு உதவும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.